Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 1995 ஃபஸ்ட் நான் மாஸ்டர் பார்த்தேன். when I was in 13. ஸோ 1998 பிளாக் பெல்ட் முடிச்சேன். 98 2001 ஐ ஸ்டார்ட் மை கராட்டே ஸ்கூல். என் கராட்டே ஸ்கூலுக்கு பேர் வச்சது அவர் தான். எனக்கும் அவருக்குமான ரிலேஷன் கிட்டத்தட்ட ஒரு அப்பா பையன் ரிலேஷன் மாதிரி தான். 1 week முன்னாடி கூப்பிட்டாரு. பர்சனலாக ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் மட்டும் கூப்பிட்டாரு. திஸ் இஸ் மை லாஸ்ட் விசிட் டு ஐ கமாண்ட். கிவ் சம் ஆஃப் தி பீப்பிள் தட் நோ when they going to live சொல்லி. ஸோ அதே மாதிரி தலைவர் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டாரு. அவர் என்ன 1 week சொல்லும்போது கண்டிப்பாக இது முடிஞ்சிடும் சென்ஸ். ஆனால் யாருமே அழாதீங்க, நீங்கள் வந்து கட்டா பண்ணுங்க, என் பாடி இங்கே இருக்கும், நீங்கள் வந்து கராட்டே பண்ணுங்க, இதை தான் பண்ணோம். கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சு வச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் ஆசை தான். அவர் டிசைன் பண்ண சிலபஸ் தான் இந்தியாவில் பொறுத்தவரைக்கும். இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஷின்ரியூ கராட்டே. அது எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம ஒரு கிரியேட்டாக பெருசாக பண்ணணும். மோஸ்ட் ப்ராப்ளி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஒரு வேர்ல்டு டூர் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அது மாஸ்டர் டெடிகேட் பண்ணணும். அவரும் அது ஆசை அவர் டெடிகேட் பண்ண வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவோம். எங்களுக்கு இந்த 2 நாள் ஒரு என்ன சொல்கிறது, டிரைவர் இல்லாத வண்டி மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எங்களை கண்டினியூ பண்ணி கூட்டு போனால் அவசியம் இல்லை. பட் இதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க மாஸ்டர் இவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. பட் எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக தெரியல. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு எல்லாமே லைக் எனக்கு அப்புறம் who is going to take over all thisனா அது என் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எவ்வளோ கராட்டே ஸ்டூடெண்ட்ஸ் லவ் பண்ணாரு, கராட்டே லவ் பண்ணாருங்கிறது அவர் ஃபேமிலியில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஃபேமிலி லைஃப் அந்த அளவுக்கு அவருக்கு சிறப்பாக அமையல. அண்ட் இது வந்து உங்களுக்கு நம்ம கேட்கும் போதும் சரி, உங்களுக்கு அதை அனுபவிச்சதும் சரி கஷ்டமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் டெஃபினட்டாக. ஆனால் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அவங்க வந்து நடந்துக்கிட்ட விதம் எவ்வளோ ஆப்டமிஸ்டிக்காக எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இடத்தையே சார் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாரு. அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறது சின்ன வேர்டு தான். அதுக்கு மேலே நிறையா இருக்குது. பட் எனக்கும் அவருக்குமான ரிலேஷன் கிட்டத்தட்ட ஒரு அப்பா பையன் ரிலேஷன் மாதிரி தான். அவருக்கு நிறைய விஷயம் வந்து இதை நீ பண்ணுடா, இதை நீ பண்ணாதன்னு சொல்லியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் மார்ஷியல் ஆர்ட் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது கராட்டே கற்றுக்க தான் போனோம். அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், ஒரு பப்ளிக் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து அவர் நிறைய விஷயம் தனித்தனியாக கூட சொல்லிக் கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது அந்த அவர் ஒரு ஸ்டைலே மாற்றினார். கிளாஸ்லேயே ஒரு டெம்ப்ளேட் இருந்தது. அது வந்து இப்போ கராத்தே மாஸ்டர்னா பயம் இருக்கும் அந்த மாதிரி. பட் பயத்தை தாண்டி ஒரு மரியாதை இருக்கணும். பசங்களை இன்ட்ரெஸ்ட்டாக நீ வந்து வச்சுதான் பசங்க கண்டிப்பாக வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு கொடுத்தாரு. ஸோ லாஸ்ட் 20 years நான் அந்த கராட்டே சொல்லிக் கொடுத்துருக்கேன். மோர் தென் 600 ஸ்டூடெண்ட் இப்போ கராட்டில் இருக்காங்க. 5 branches இருக்குது, 2-3 ஸ்டேட்ஸில் இருக்குது. பிகாஸ் எல்லாத்துக்கும் காரணம் ஷியானோ சினிமாஸ் தான். அவருடைய அந்த ஸ்டார்டிங் ஒரு நாட்டு ஒவ்வொரு சின்ன விஷயம் டீட்டெயிலாக பண்ணுவார். ஸோ அதுதான் அந்த அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் இன்னி வரையும் எங்களால் நம்ப முடியல. ஏன்னா நாங்கள் இன்னும் அவர் வந்து அதுலேருந்து வெளியே வரல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் அவருக்கும் ஆன ஒரு அந்த உறவை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ வருஷமாக நீங்கள் அவங்கக்கிட்ட கற்றுட்ருக்கீங்க? 1995 ஃபஸ்ட் நான் மாஸ்டர் பார்த்தேன். when I was in 13. ஸோ 1998 பிளாக் பெல்ட் முடித்தேன். 98 2001 ஐ ஸ்டார்ட் மை கராட்டே ஸ்கூல். என் கராட்டே ஸ்கூலுக்கு பேர் வச்சது அவர் தான். நான் பாண்ட் டு ஃபைட் பண்ணும்போது அந்த லோகோ கொண்டு போய் காட்டும்போது லோகோ சில கரெக்ஷன் பண்ணி ஓகே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாண்ட் டு ஃபைட்டுங்கிறது கொஞ்சம் வைல்டாக இருக்கேடா அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் கொஞ்சம் மீனிங் சொன்னப்பறம் சரி ஓகே சூப்பராக பண்ணு. அப்புறம் ஒரு 10 years கழிச்சு அவரே கூப்பிட்டு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு மாதிரி சொன்னார். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் வந்தது. அதான் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் கூடவே இருந்தால் எவ்ரி மினிட் அது எவ்ரி இயர் ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி விஷயம் இருக்கும். நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த கல்பனா சாவ்லா ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க, எங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்கும். அது வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2003 நான் பிளாக் பெல்ட் முடித்தேன். இந்த பிளாக் பெல்ட் முடிக்கும் போது எனக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. அந்த கேம்ப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதில் வேலை போயிடுச்சு. அப்போ நான் அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே இருந்து அங்கேயே சாப்பிட்டுருந்தேன். அந்த கல்பனா ஸ்டாச்சுக்கு நான் தான் மாடல். ஸோ என்னுடைய தலையை மட்டும் மறைச்சிட்டு என்னுடைய பாடி அப்படியே நிற்க வச்சு 24 hours நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த 24 hours ஒரு சேர்மேன் அப்படி நிற்கணும். கையை மேலே ஸ்டார் வச்சுக்கிட்டு ஃபேஸ் மட்டும் மறைச்சிடுவாங்க. அந்த பாடி ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் கோட் போட்டு நினைக்கணும். அவர் ஸ்டாச்சு பண்ணுவார். களிமண்ணில் வச்சு அது பண்ணிகிட்டு இருப்பார். 24 hours மார்னிங் 7 o'clock ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே 7 o'clock வரையும் போயிட்டு இருந்தது. எனக்கு மட்டும் எவ்ரி 40 minutes 1 hour 5 minutes பிரேக் கொடுத்துருவாரு. அங்கே கோவாங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். 20 hours முடிஞ்சிருச்சு. அவருடைய மாஸ்டர் வந்தாங்க. அவர் MFA பண்ணார். மாஸ்டர் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து கவின் கலைக்கல்லூரியில் பண்ணார். அங்கேருந்து அவருடைய மாஸ்டர் வந்தார். வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு எல்லாம் ஓகே உதனி, ஹேர் ஸ்டைல் மட்டும் ஸ்டைல் எல்லாரு கடகரை கழிச்சிட்டாரு. எனக்கு பக்காச்சு. 24 hours அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது அப்பாடன்னு உட்காரும்போது நான் சொல்ல புரியல உங்களுக்கு. அவருடைய அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வந்து அவ்வளோ இதாக இருப்பார். சின்ன சின்ன விஷயம்லாம் கூட நுணுக்கமாக பார்த்து பண்ணுவார். படிக்கலாம் மாதிரி அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது வெளியில் அவ்வளோ தெரியாது. கராத்தே மாஸ்டர் இவர் சமையல் பண்ணுவார், இப்போ ஆர்ச்சரி அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அவருக்கு நிறைய விஷயம் இருக்கும். நான் சொல்ல அவர் என்ன தெரியும், எதில் வல்லவர் என் வாத்தியார் அப்படின்னு எழுத ஆரம்பித்தா அந்த பேனாவில் மையே இல்லாமல் போய்ட்டு அவ்வளோ இருக்குது அவரை பற்றி எழுதுறதுக்கு. அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த சாம் மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணார். ஆஃபீஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட
கிட்டார் வச்சு வாசிச்சுட்டு தட் வாஸ் லைக் ஓ மை காட் இப்படி தான் வாழ்ந்து இப்படி தான் நமக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நம்மள மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம்ல. ஏன்னா ஐ திங்க் தட் இஸ் இப்போ நம்ம நிறைய விஷயத்தை தேடி ஓடுவோம். ஆனால் அங்கே அந்த அந்த ஒரு பெட்டில் உட்காந்துட்டு ஒரு 80+ இருக்கிறப்போ யோசிச்சு பார்க்குறப்போ லைஃப்பில் திரும்பி சம்திங் நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தாலோ இல்லை எல்லாரையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுருந்தா தான் அந்த ஒரு சந்தோஷம் வரும்ல. அவர் 1 வீக் முன்னாடி எனக்கு கூப்பிட்டாரு. நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 1 வீக் முன்னாடி கூப்பிட்டாரு. பர்சனலாக ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் மட்டும் கூப்பிட்டு திஸ் இஸ் மை லாஸ்ட் விசிட் டு ஹைகமாண்ட். நாங்கள் ஹைகமாண்ட் சொல்லுவோம், எங்களுடைய கராட்டே சொல்லுவோம் லாஸ்ட் விசிட் டு ஹைகமாண்ட் சென்ஸ் சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணாரு. இல்லை அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா நாங்கள் எல்லாரும் சொல்ல மாதிரி அவர் அடிக்கடி இந்த மாதிரி சந்திச்சிருக்காரு. மரண தருவாயில் போய் திருப்பி வந்துடுவார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எப்படி வந்துடுவார் மாஸ்டர், அவர் போகிற விஷயமே கிடையாது. புத்தில் இருக்க பாம்பே பயப்பட வச்சவர், புத்துணைக்காக பயப்பட போகிறாரு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருந்தோம். கடைசியில் அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு ப்ளஸ் பண்ணி எனக்கு ஒரு ஸ்வாட் கொடுத்தாரு. அந்த ஸ்வாட் வந்து இது என்னுடைய உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னார் டோஜோவில். பட் எனக்கு வந்து என்ன அவசரம் பிளஸிங்ஸ் இருந்தால் போதும் சொன்னேன். அவர் இதில் ஸ்வாட் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்ன விஷயம் இங்கே இப்படி இருக்கணும், இதெல்லாம் அப்படி இருக்கணும். அவர் எல்லாமே சொல்லுவாங்க இல்லை, அந்த ஜீவசமாதி சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவசமாதி பீப்புள் தே நோ வென் தே கோயிங் டு டைவ். ஸோ அதே மாதிரி தலைவர் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டார். லாஸ்ட் மினிட் சிரிச்சுட்டு இருந்தார். 10:30க்கு ஐசியூவில் உள்ள போகிறார். போகும்போது நாளை கூப்பிட்டு நான் திரும்ப வருவது வாய்ப்பு இல்லை, எல்லாமே பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டார். முன்னாடியே ஒரு செகண்ட் கூட ஐயோ எனக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு சுகர் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாலே இப்போ டல்லாக உட்காந்துருவாங்க. ஐயோ ஏன்னா அது சுகர் இருக்கா, ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு. ஆனால் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். அவர்கிட்ட இருக்கும்போது சின்ன சின்னது தான். ஸ்பெஷலி நான் அங்கே ஹைகமாண்டில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த பவர் ரொம்ப ஒன்றுமே இருக்காது. கரண்ட் பில் கட்டாமல் ஒரு டைமில் அந்த மாதிரி கரண்ட் எடுத்து போயிடுவாங்க, இருட்டில் உட்காந்துருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் பணம் வந்திருக்கு ஒரு டைமில் வந்து. அப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பார். மாஸ்டரோட அந்த தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அது வந்து அவரோட எல்லாருமே எடுத்துக்கூடிய விஷயம். நான் இப்போ அதை எடுத்துருக்கோம். ஓகே, அவருக்கு இப்போ 60+ தான். ஆனால் அவருடைய அந்த ஏஜ் வந்து 20-25 ஏஜில் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு பேசும்போது பேசுவார். அவரோட இந்த வேர்ட்ஸ் நின்று பேசினா ஒரு 1/2 hour அவர் பார்த்தோன்னா அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி பேசிடுவார் எல்லாத்தையுமே. கரெக்ட். அண்ட் அந்த மாதிரி ஒருத்தவங்களால வந்து நல்லா வாழ்ந்தவங்களால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும்ல. உள்ளே போகும்போது எனக்கு தெரியும் நான் இப்போ ஐ எம் நாட் கோயிங் டு பி அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு போனது உங்களுக்கு அந்த அவர் என்னதான் அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக பேசினாலும் அவர் வந்து டேக் இட் ஈஸியாக அந்த விஷயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருந்தது அது? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாரையுமே நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லும்போ உங்களுக்கு ஒன்று ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்கும்ல? இல்லை கண்டிப்பாக. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது நாங்கள் சொன்ன மாதிரி வந்துடுவோம் அப்படின்னு நினச்சோம். அவர் என்ன 1 வீக் சொல்லும்போது கண்டிப்பாக இது முடிஞ்சிடும் சென்ஸ். ஆனால் யாருமே அழாதீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், என் பாடி இங்கே இருக்கும், நீங்கள் வந்து கராட்டே பண்ணுங்கள், இதை தான் பண்ணோம், கராட்டே பண்ணுங்க. நாங்கள் யாருமே அழக்கூடாது, அழுதுற வழி அனுப்பாதீங்க. கண்ணீரஞ்சலி பொசுவை அடிச்சு வச்சிட்டாரு. அது கண்ணீரஞ்சலியாக இல்லாமல் அவரே ஓட்டிட்டார். அதை பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் நாட் எவ்ரி எண்ட் ஹேஸ் நியூ பிகினிங் போட்டு அவரே அடிச்சு விட்டார். ஸோ திஸ் இஸ் பயங்கர ப்ரீ பிளான். யாருமே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. அதுதான் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலே பார்க்கும்போது ஏதோ ஒரு மூலையில் இது முக்கியமாக கனவாக இருந்துடணும், இது வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, சாகர் நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாடல் நரகமானு சொல்லிட்டு. ஆனால் இவர் அதையும் உடைச்சிட்டாரு. இவர் தெரிஞ்சிருச்சு. எவ்ரிடே ஏதாவது ஒரு புது விஷயம் அங்கே போய் பாடுறது, அங்கே போய் போர்ட்ரேட் பண்ணுறது, அங்கே போய் அவங்களை வந்து வரைகிறது, அது ஒரு என்ஜாய் பண்ண எவ்ரி நான் போய் பேசுகிறேன். நான் 10 years என்ஜாய் பண்ணிட்டேன். சொன்னேன் கடைசி ஒரு லாஸ்ட் 10 years அவ்வளோவா கனெக்ஷன் இல்லை. கொஞ்சம் நானும் பிஸியாக தலைவர் தனியாக பிஸி ஆகிட்டாங்க. போய் பார்க்கும்போது இல்லை சார் நான் என்ஜாய் பண்ணிட்டேன், லாஸ்ட் இயர்ஸ் நான் நிறையா சுற்றிட்டேன். இப்போ எனக்கு நான் டிசம்பரில் மீட் பண்ணேன். டிசம்பர் 20th பர்த்டே லாஸ்ட்டாக கூப்பிட்டாரு. பேச சொல்ல நான் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் சார், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆர்சியர்லாம் இனிமேல் கொஞ்சம் அவங்க பொறுப்பை படிச்சுட்டு நான் பாட்டுக்கு வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் போகிறேன். அடுத்த முறை நான் எவ்ரி இயர் ஓகேவா ஜப்பான் போவேன் ட்ரைனிங்கு. நெக்ஸ்ட் டைம் நான் உங்கள் கூட வரேன், நம்ம செமையாக பண்ணலாம் சார். அவர் வந்து அந்த மோட்டிவேட்லாம் வந்து செமையாக பண்ணார். நான் நினச்சேன் சூப்பர் ஷியான் போகலாம் ஷியான்னு சொல்லுவேன். ஒரு மாதிரி லெவலுக்கு மேலே ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார். சில இடத்துல எல்லாமே என்ன மேரேஜ் மட்டும் கூட சஜஸ்ட் பண்ணுவார். இப்போ கல்யாணம் பண்ணு, இப்போ நீ இது பண்ணு, இப்போ அப்படின்னா ஒரு பிளான் பண்ணி கொடுப்பாரு. சொல்ல ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஸ் தான் இருந்தது. நாங்கள் எவ்வளோ முடியும் நேற்று அழக்கூடாது தான் இருந்தோம். பட் அந்த இதில் எங்களால் இனிமேல் நீ வரமாட்டார். ஏன்னா ஐக்கமானுங்கிறது பல பேர் வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கு. எனக்குலாம் வந்து எல்லா விஷயம் நான் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுக்கணும், இல்லை ஹோட்டல் வைக்கணும் அப்படிங்கிற தடலாம் போயிடுவேன். அவர் அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உனக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, நீ இதை பண்ணு, கண்டிப்பாக சைன் பண்ணுவேன்னு அவர் தான் வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தார். இன்றைக்கி இருக்கிற விஷயம் அவர் தான் ஃபுல்லாகவே. கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு அட்வைசஸாக இருக்கட்டும், சஜஷன்ஸ்லாம் நிறைய கொடுப்பாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி அவர் கொடுத்ததுலேயே வந்து லைஃப் சேஞ்சிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும்ல, அது மாதிரி நிறைய. அதை சொல்லுறேன் எப்படி இருக்குது. நான் ஒரு தடவை பாக்ஷன் ஹோட்டலுக்கு போனோம். நான் அவர் கூட போயிட்டு இருக்கும்போது காரு விடுறதுல ஆச்சு. அந்த வாட்ச்மேன் எங்கள் மாஸ்டர் திட்டாரு. எங்களுக்கு பயங்கர கொஞ்சம் அப்போலாம் எங்கள் மாஸ்டர் கண்ணை காட்டினா நாங்கள் பாஞ்சிடுவோம். அந்த மாதிரி தான் ஃபயராக இருப்போம். ஸோ அந்த மாஸ்டர் ஒரு மாதிரி மரியாதைலாம் பேசுகிறார். எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்ன செய்ய நான் அவர் எப்படி பேசுகிறாரு. அவர் கூட சொன்னார்,
இது ஃபாக்ஷன் ஹோட்டல் சென்சார். நாளைக்கு வந்து பேப்பரில் பிரபல கராத்தே ஊசனி பார்க் ஷெடியூல் சண்டை என்ன பண்ணுவாங்க, வாட்ச்மேன் பேர் யாரும் கேட்க மாட்டாங்க, வாட்ச்மேன் அவருக்கு தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு நோ மெயின்டைன் யுவர் டிகிரிட்டி சென்சார். நீ எங்கே போகிறீங்களோ நீ சண்டை போடுற உனக்கு ஈக்குவலாக இருக்கணும். நீ கீழே கொண்டு போய் உனக்கு தகுதி அது வந்து இன்னும் பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறேன். நிறைய விஷயம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு வந்து அவர் எனக்கு நான் ஃபஸ்ட்டு பைக் வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். நான் ஓட்டவே இல்லை. நான் வண்டியை ஒரு வேனில் வச்சு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓட்டணும், ஃபஸ்ட்டு அவர் ஓட்டி முடிச்சுட்டு சென்சார் நல்லா ஞாபகம் வச்சு இதுக்கு மேலே தான் போகணும். இதுமாதிரி நீங்கள் வந்து இப்போ புல்லட் வாங்கிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் ஹீரோ ஹோண்டாக்கோ கீழே போயிடக்கூடாது. நீங்கள் வந்து புல்லட் தான் அதுக்கு மேலே தான் போன வழியே கம்மியாகிடாதீங்க. அப்புறம் கார் கொடுவேன். கார்லாம் பிரச்சனை சரி, வீடு வாங்குங்க. கார்லாம் வந்து இப்போ எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. 10,000 கட்டினா கார் கொடுத்துட்றாங்க, நீங்கள் வீடு வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதியில் அடித்த மாதிரி சொல்லுவார். ஸோ அது வந்து வேதவாக்காக எடுத்துப்போம். எங்களுக்கு இதுவரையும் எங்களுக்கு யார் சொன்னால், எங்கள் அப்பா அம்மா சொன்னால் கூட அவளை கேட்க மாட்டோம். எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா கண்ணு மட்டும் போயிடுவோம். அந்த மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் எடுத்துப்போம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து. கண்டிப்பாக. அண்ட் தென் முக்கியமாக நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு கிராத்தே அட்டையர் போட்டுட்டு வந்துட்டு அவரோட அந்த லாஸ்ட் ஃபேர்வெல் கொடுத்த மாதிரி அது அவர் சொன்னது தானா? அந்த மாதிரி அது ஷியான் சொன்னதான். எங்களுக்கும் அது இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னொன்று பிளான் பண்ணுறோம். ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி பண்ணி நாங்கள் மொத்தமாக நல்லா பண்ணால் எங்களுக்கு அந்த இடத்துல பண்ண முடியல. ஏன்னா எங்களால் அவர் சொன்னதுனால நாங்கள் அப்படியே ரைட்டாக பண்ணோம். நாங்கள் பெருசாக பண்ணலாம். ஏன்னா இஷின் ரியூ அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நிறைய ஸ்டைல் கராட்டேல. அந்த இஷின் ரியூ ஸ்டைல் வேர்ல்டு வைடாகவே வந்து பயங்கர பாஷாக இருக்கும். இந்தியாவில் வந்து அவங்க இஷின் ரியூ கராட்டே சொல்லி தர மாஸ்டர்ஸ் தனியாக தெரிவாங்க. அவங்களுடைய டீச்சிங் ஸ்டைல் தனியாக தெரியும், அவங்க பசங்கிட்ட பிஹேவ் பண்ண தனியாக தெரியும். அந்த சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்டோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி மாறும். எல்லாத்துக்கும் மாஸ்டர் தான் அவர் டிசைன் பண்ண சிலபஸ் தான் இந்தியாவில் பொறுத்தவரைக்கும். இஸ் அ ஃபாதர் ஆஃப் இஷின் ரியூ கராட்டே. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம ஒரு கிரியேட்டாக பெருசாக பண்ணணும். மோஸ்ட் ப்ராப்ளி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஒரு வேர்ல்டு டூர் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அது மாஸ்டர் டெடிகேட் பண்ணணும். அவரும் அது ஆசை, அவர் டெடிகேட் பண்ண வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவோம். அண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு எல்லாமே லைக் எனக்கு அப்புறம் ஹூ இஸ் கோயிங் டு டேக் ஓவர் ஆல் திஸ்னா அது என் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதும் வந்து எனக்கு பார்க்குறப்போ சரி ஓகே, சில பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் வந்து என்னதான் இருந்தாலும் தன்னோட குடும்பம் அப்படி. ஆனால் இவர் கடைசி நேரத்தில் கூட அதை சொன்னது வந்து ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஹி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது அவர் சொன்னப்போ? இல்லை அதுதான் இப்போ அவர் எவ்வளோ கராட்டே ஸ்டூடெண்ட்ஸ் லவ் பண்ணார், கராட்டே லவ் பண்ணாருங்கிறது அவர் ஃபேமிலியில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஃபேமிலி லைஃப் அந்தளவுக்கு அவருக்கு சிறப்பாக அமையல. அது பசங்க லவ் இல்லை. ஆனால் அதுக்கு பதில் அதோட இது ஃபுல்லாக நம்ம கராட்டே ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு அப்புறம் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு ஷியான் இவ்வளோ அவசரமாக சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு. ஏன்னா ஆஸ் ப்ரெசன்ட் எங்களுக்கு இந்த 2 நாள் ஒரு என்ன சொல்கிறது டிரைவர் இல்லாத வண்டி மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எங்களை கண்டினியூ பண்ணி கூட்டு போனால் அவசியம் இல்லை. பட் இதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க மாஸ்டர் இவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. பட் எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக தெரியல. ஸோ அது இன்னும் நாங்கள் மிஸ் பண்ணுறதா ஒரு விஷயமா இருக்கும். எஸ். ஆனால் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் லவ் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே அது ஸ்டூடெண்ட்டாகவும் அவர்கிட்ட காட்டின அந்த ட்ரஸ்ட்டு கெயின் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் இல்லை. அது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதை அவர் சொல்கிறப்போ? அதுதான் அவர் வந்து எல்லாருக்குமே அந்த சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணி கொடுப்பாரு. அவர் வந்து எவ்வளோ வருஷம் அவங்க கூட இருக்காங்க, இவங்க எவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லா இருந்தாலும். இப்போ சரணா எங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு நேற்று கூட சொன்னாங்க எந்த மாஸ்டர் ரொம்ப வருஷம் இருக்காங்க, நான் இப்போ 30 இயர்ஸ்னா 45 இயர்ஸ் மாஸ்டர் கூட இருப்பாங்க, அவங்க தான் ஃபஸ்ட் சீனியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் நமக்கு அது எல்லாமே புரிஞ்சுப்போம். அந்த சீனியர் ஓகே இது இவங்க சீனியர் மாஸ்டர் அப்படி சடனாக ஒரு நியூ ஜூனியர் உள்ள வந்து இவங்க தான் இவங்களுக்கு தான் நீங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஸோ அதனால் எல்லாருக்குமே இது அண்டர்ஸ்ட் ஓகே எல்லா புது வருஷத்துக்கு நம்ம எப்போ அந்த இடத்துக்கு போகணும் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு மாதம் சீனியர் சொல்லும்போது நாளைக்கு எப்போ நம்ம ஷியான் பக்கத்தில் போவோம். ஒரு டைமில் ஒரு 7-8 இயர்ஸ் அந்த டைமில் நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். க்ளோஸ்னா அவருடைய ATM கார்டு பின் மொத்தம் எனக்கு தெரியும். நான் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும், ஃபுல்லாக எங்கிட்ட தான் இருக்கும். அவருடைய என்னுடைய கொடுத்து நான் சிம் கார்டு வாங்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப அவர் என்ன சாப்பிடுவார், எப்போ தூங்குவார், எல்லாமே நம்ம வந்து இருக்கோம். அதான் ஹைகமாண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் கராட்டே கிளாஸ். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி. நாங்கள் வீட்டில் எப்பாவது பிரச்சனை அப்படின்னா நாங்கள் போய் தான் ஸ்டே பண்ணுவோம். நான் ரொம்ப நாள் இங்கே என்னோட எக்ஸ்ட்ரீம் சோகம் எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் எல்லாமே கராட்டே ஸ்கூலில் தான். பிகாஸ் ஆஃப் ஷியானோ ஜெய்னி மாஸ்டர்னால தான். அண்ட் அவர் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் நீங்கள் கராத்தே இது பண்ணலாம் இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நீங்கள் அவரை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ண தருணம்? ஓகே, அதெல்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் மாஸ்டர் டோஜோ நான் படித்தேன். 1993-4 மாஸ்டர் வந்து இந்த ஃபயரில் ரெக்கார்ட் பண்ணுறாரு, பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு. அப்புறம் பாதி பேர் ஒரு காம்பவுண்ட் எகிரி குதிச்சா அந்த இடத்துக்கு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. பாதி பேர் போயிட்டாங்க. எனக்கு கிளாஸ் கட்டுறதுக்கே பயம், நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். அதை போல பயந்துட்டே உட்காந்து எப்படி வந்தேன். எல்லா பசங்க பேப்பர்லாம் வந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் சரி எப்படியாவது கராத்தேன்னு கற்றுக்கிட்டா இவ்வளோ தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்போது நான் ஏன் போனேன் அப்படின்னா எல்லாரும் என்ன சொன்னேன் இன்ட்ரோவர்ட், நான் ரொம்ப சொகி மாதிரி இருப்பேன். எல்லாம் வந்து இவர் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எல்லாருக்குமே இருந்தது. நம்ம பார்த்து பயப்படணும் அப்படி தான் நம்ம கராட்டே போனோம். மாஸ்டர் போய்ட்டு கற்று அதை தான் போனோம். போகும்போது அவர் பார்க்க முடியாது, அப்போ ஒரு பயங்கர பிஸி. நான் அவரோட போகணும்.
வீக்லி ஒரு கிளாஸ் எடுப்பார் ஷியான். அவர் கிளாஸ் அப்படின்னா நாங்கள் கடவுளை வெளியில் வருவோம், அடிபட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸும் ரத்தம்லாம் வர மாட்டோம். அந்த ரத்தம் வந்தால் தான் நாங்கள் வந்து கற்றுக்கிறதே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். நீ கிளாஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ரத்தம் வரல சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரை லிட்டராக பார்க்கும்போது ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் பயங்கர, ஏன்னா ஐ ப்ரொஃபைல்னு ஒரு செக்யூரிட்டி ஃபீஸ் ஆடிருந்தாங்க, அது பயங்கரமாக போச்சு. அந்த டைமில் நாங்கள் இருக்கும்போது நான் ரொம்ப கடைசியாக இருப்பேன். போஸ்ட் ஜெயிட்மெண்ட் ஆஃப்கோர்ஸ் தெரியாது இல்லையா, அதான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் என்ன அவரை மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் இருக்கிறதா. ஸோ ஐயப்பனா யாருன்னு மாதம் தெரிய ஆரம்பிச்சு, அதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் லிட்டரலாக ஒரு காட் பார்த்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக. அண்ட் தென் சினிமாலேயுமே வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து யாராலையுமே லைக் மறுக்கவே முடியாது. அண்ட் அங்கே நீங்கள் அவர் கூட இருக்கிறப்போ உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இருக்குது, நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மாஸ்டர் இங்கே வந்ததே வந்து சினிமா ஆக்ட் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கை செலவுக்காக தான் கராட்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க பெசநகர் பீச்சில். ஆனால் அதுக்கப்புறம் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இது ஃபுல் ஃபில்ஜாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் பிரேக் எடுத்தால் நிறையா, ஏன்னா மூவியில் போனால் ரொம்ப கண்டினியூவாக அவர் சொல்லுவார் எனக்கு வந்து இந்த அடி வாங்குறதுலாம், ஏன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது அடி வாங்குறதுலாம் வந்து எங்கள் மாஸ்டர் நல்லா இல்லை மாஸ்டர்னா இனிமேல் நான் வந்து கேரக்டர் ரோல் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். சும்மா கொஞ்சம் பண்ணார், அதில் இது பண்ண வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பைரசி இருந்தது இல்லையா, திருட்டு விசிலாம் பிளாக் பண்ண அது நிறையா எடுத்தாங்க. அப்போ நாங்கள் போவோம். அப்போ வந்து ரஜினிகாந்த் படம், கமல்ஹாசன் படம்லாம் நாங்கள் போகும்போது அப்போ சின்ன எப்போ தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு 2-3 பசங்க என் கூட வரனே ஒரு சின்ன ரோலில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே அங்கே ஆள் இல்லைனா ஓகே நீ போய் நடி சொல்லி இது பண்ணிவிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பார்க்கும்போது எனக்கு ஐயோ ரஜினி படம். ஆனால் அங்கே வந்து எதுவுமே இருக்காது. எங்களுக்கு சொல்லி தான் கூட்டு போவார். யாரை பார்த்தும் பிரமிக்காத, யாரை பார்த்தும் ஆச்சரியப்படாது, எல்லாருமே ஒரு லெவல் நீ வருவேன், நீ எப்படி போகிறது மட்டும் யோசி. நான் ஒரு தடவை எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்டரோட பர்த்டே சொல்லி சாக்லேட் கொடுக்கும்போது அவர் படி நீ ஏன் சாக்லேட் கொடுக்குறாரு, பணம் வாங்குறாரு, நடிக்கிறாரு, நீ என்ன பண்ண போகிற, ஓம் பர்த்டே எப்போ பண்ண போகிற, ஓம் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு யோசி. நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு. ரொம்ப இந்த செலிபிரிட்டி வர்ஷிப்லாம் வச்சுக்காதீங்க, அது உங்களுடைய க்ரோத்தை வந்து டவுன் பண்ணிடும். திங்க் அபவுட் யூ, நீ என்ன பண்ண போகிற, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு யோசி, அப்போ தான் நீ அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் சொல்லு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் பின்னாடியே போயிட்டு தான் திரும்பி பார்க்கும்போது காலம் ஓடிடும், அப்புறம் வருத்தப்பட்டு பிறகு நடா சொல்லுது. ஸோ அதெல்லாமே எங்களுக்கு வந்து லைஃப் டைம் அட்வைஸ் தாங்க. அண்ட் சில இடங்களில் வந்து அவர் கோவப்பட்ட தருணங்கள் இருக்கும். இதை வந்து உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அவருக்கு வந்து லைக் வெறுப்பு இருந்திருக்கும், அந்த ஆங்கர்னஸ் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதான் நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம்ல, நவரசத்தையும் நாங்கள் சேர்ந்து பார்த்துருக்கோம். அவருக்கு இந்த மாற்றி பேசினாலோ இல்லை டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் பயங்கர கோவம் வந்துடும். ஓகே, என்னை வந்து நீ கராட்டே பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வேறு ஒரு பிரச்சனைனால என்னால் கராட்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருந்தாங்க, ஹோட்டலில் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அவர் பயங்கர கோவப்பட்டார். ஏன்னா உனக்கு அறிவு இல்லையாடா, நான் உனக்கு கராட்டே மாஸ்டர் வந்து நீ பரோட்டா மாஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், உன்னுடைய டேலண்ட்டுக்கு நீ பயங்கரமாக வருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னே திட்டாரு. அந்த டைமில் திட்டம் ஐயோ என்னடா இப்படி திட்டானு ஃபீல் பண்ணோம். பட் இப்போ நான் ஐ ப்ரௌட் மை செல்ஃப், அந்த மூமெண்ட் தான் என்னை மாற்றுச்சு. ஸோ அந்த மூமெண்ட் ஓகே இல்லை நமக்கு வேணா இதுதான். ஏன்னா அந்த சொன்னேன் இல்லையா, அந்த 14 இயர்ஸ் அது ஸ்ட்ரகிள். எனக்கு பெட்ரோல் போடோட காசு இருக்காது, இட்ஸ் ஐம் சர்விங் சேம் கோல் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஷியான். அந்த டே தான், அந்த டே அவர் கோபப்பட்டு திட்டினது தான் அப்படியே எனக்கு ஸ்ட்ராங்காக சரி நம்ம கராட்டே மாஸ்டர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கொடுத்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், கோவம், அவரோட சந்தோஷம், அது எல்லாமே அவங்க இவ்வளோ பாசிட்டிவான ஒரு பர்சன்ன்றதும் நம்ம ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பர்சன்றது நமக்கு தெரியும். பட் அவங்க என்னைக்காவது கண் கலங்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எமோஷ்னலாக வந்து நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? சான்ஸே இல்லை. அதான் நான் சொல்கிறேன், ஒரு நம்மளை மட்டும் கலங்கிடுவோம். கரண்ட் பில் கட்டலை. ஓகே, நான் ஒரு சீன் சொல்கிறேன், நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் பழைய நியூஸ் பேப்பர்லாம் போட்டு எங்கள் மாஸ்டர் டிஃபன் வாங்கிட்டு வரோம். நாங்கள் 2 பேர் டோஜோவில் இருக்கோம், டிஃபன் வாங்கிட்டு வரோம். சாப்பிட்றாரு அப்படின்னு நாங்களாம் சோகமாக இருக்கும். என்ன ஷிகான் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அப்போ பயங்கர ஒரு கிரேசஸ் வந்துச்சு, ஏதோ சம்திங் ஒரு ரைடோ சம்திங் அதில் அடிச்சு எல்லாம் போயிட்டு அப்போ உட்காந்துருக்காரு. சென்சாய் டீச்சர் இருக்கு கராட்டில். 10,000 பேர் நிற்கிறாங்க மெயினாக பீச்சில். நான் ஹெலிகாப்டரில் வரேன், வந்து ஹெலிகாப்டரில் இறங்குறேன், எப்படி இருக்கும் அவனுக்கு கையில் கரண்ட் பில் கட்ட காசு இல்லை, யூனோ தட். ஸோ அதுதான் ஷியான் பாசிட்டிவ். ஸோ எந்த இடத்துலையுமே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருந்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய லாஸ் இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து வர வேண்டிய பணமே வராது. அந்த மாதிரி அவர் போய் அப்புறம் விட்டுடுவார். அவர் ஓகே பரவாயில்ல அவர் சொல்லிவிட்டு அந்த மாதிரி. ஆனால் எங்கேயுமே நான் பார்த்த வரையும் அந்த டல்லாகி உட்காந்து விட அழுகிறதில்ல, உட்கார்ந்ததும் கிடையாது. ஸோ ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் வந்து எது வந்தாலும் பார்த்துடலாம் அவடு அப்படின்ற மாதிரி இறங்குவார். ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அட்லீஸ்ட் அதில் 10% நாங்கள் எடுத்துட்டா கூட செம்மையாகிடுவோம். கண்டிப்பாக. ஆக்சுவலி உங்களோட ஆரா மூலயமா எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு ஆரா எனக்கு கிடைக்குது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் யூ லீவ் பிஹைண்ட். இப்போ உங்களோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, உங்ககிட்ட கற்றுக்கிட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டு போகிறீங்க. ஸோ அதனால தான் ஒரு ஃபிக்ஸ்டாக இருந்தார். ஓகே இல்லை நம்ம இவங்களுக்கு நம்ம இது கொடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்றது. ஸோ ஹாப்பி. எஸ், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எனக்கு நான் நினச்சேன் எப்படிடா இதை பற்றி நம்ம கேட்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. பட் இது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இல்லை உண்மைதான். இல்லை சீரியஸாக எனக்கு வந்து எங்கே பேசுறது, ஏன்னா இப்போது மீடியாக்கோ இல்லை பீப்புளுக்கோ தெரிஞ்சது 25% ஷிகான் தான்.
அவர் ஒரு குரங்கு வளர்த்தாரு. அந்த குரங்கு அப்படி அது நயான்சின்னு பேர் இருக்குது. அப்படி இருக்கும். ஏன்னா சீரோட நிறைய விஷயம் இருக்குது. அவர் வந்து வெளியே சொல்கிற கம்மி தான். அவருடைய ஸ்பீச்லாம் பயங்கரமாக இருக்கும். எழுதி கொண்டு போவார், மார்க் பண்ணி வைப்பார். இங்கே கிளாப் பண்ணுவாங்க பாருங்கள் சார், நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் இருக்குன்னா கரெக்டாக அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து அவர் நிறைய விஷயம் வெளியே கொண்டு வரல. இப்போ ஆர்ச்சரிக்குள்ளே போன அப்புறம் இப்போ நாங்களே போய் கேட்டோம், ஷியான் நீங்கள் கராத்தே மாஸ்டர் நீங்கள் போய் சமையலில் போயிட்டு காமெடி பண்ணி எங்களுக்குலாம் ஒரு மாதிரி கில்லியர்ஸ் எல்லா பசங்களும் கலாய்க்கிறாங்க எப்படி சொன்னேன். சென்சாய் ஒரு லைஃப் சென்சாய், நீங்கள் கராட்டே மட்டும் பண்ணிங்கன்னா உலகத்தில் நீங்கள் தான் பெரிய கராட்டே மாஸ்டர் சென்சாய் அப்படி ஷியான் நாங்கள் சொல்கிறோம். கொஞ்சம் க்ளோஸாக இருக்கனால கொஞ்சம் நாங்கள் தைரியமாக சொன்ன ஒரு லைஃப் சென்சாய் எல்லாத்தையும் அனுபவிச்சோம், எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாத்தையுமே வாழணும். மற்றவங்க சந்தோஷம் நான் பண்ணக்கூடாது சென்சாய். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு. ஸோ எனக்கு என்ன தோணுது, நான் என்ன பண்ண நினைக்கிறேன், நாளைக்கே நான் ஆர்ச்சரி அப்படியே விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அவர் பெயிண்டிங் பயங்கரமாக பண்ணுவார், சமையல் இருந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணுவார். அது எல்லாமே அவருடைய இதில். நாங்கள் இப்போ நேற்று கூட பேசிட்டோம், மாஸ்டர் கராட்டே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி வேர்ல்டு பெஸ்ட் மாஸ்டர்னு அவ்வளவு இது இருக்கும். அவருக்கு அது விருப்பம் இல்லை. அவருக்கு எனக்கு என்ன தோணுதோ எனக்கு எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணேன். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், எனக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் வந்து இப்படி கேட்டது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பழைய நினைவுகள்லாம் நான் ஒரு 25 இயர்ஸ் பின்னாடி போயிட்டு வந்தேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.